அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அந்த சகோதரர் அசீமை ஒளி செய்வது எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பதில் போட்டிருக்கிறோம். அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கண்டா, ஒழுவை முறிக்கக்கூடிய காரியம் என்ன, எதுவெல்லாம் என்ன செய்யும் ஒழுவை முறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒழுவை முறிக்கிறது என்பது மலம் கழித்தல், அதாவது யூரின் போகிறது, இது காற்று பிரிதல், அதே மாதிரி ஒட்டக இறைச்சி சாப்பிடுதல், அயர்ந்து தூங்குதல், வாந்தி எடுத்தாலும் உழ முடியாது, அயர்ந்து தூங்குதல், இச்சையுடன் மறுமை உறுப்பை தொடுதல். சாதாரணமாக எல்லா உறுப்பு மாதிரி ரெண்டுக்குமே ரெண்டு ஹதீசுகள் இருக்குது. தொட்டால் உழு முறிஞ்சிடும் அப்படின்ட்டு என்ன செய்யுது, மர்ம உறுப்பை தொட்டால் என்ன செஞ்சிடும், உழு முறிஞ்சிடும், அதை பட்டா உழு முறியாது அப்படின்ட்டு ரெண்டு விதமாக ஆறி போகிறதுனால அது இச்சையோடு தொட்டால் என்ன செஞ்சிடும், மர்ம உறுப்பை இச்சையோடு தொட்டால் உழு முறிந்து விடும். அது மாதிரி பெண்களை தொட்டால் உழு முறியுமா அப்படின்டா உழு முறியாது. பெண்களை தொட்டால் என்ன செய்யாது, வீட்டில் உள்ள குடும்ப பெண்களை தொட்டமையானால் உழு முறியாது. குர்ஆன் வசனம் தவறாக விளங்கியதனுடைய அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, பெண்களை தொட்டால் உழு முறியுங்கிறாங்க. பெண்களை தொட்டால் உழு முறியும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு ஜனாசா மாதிரி குறுக்க படுத்து கிடப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, அவர்களுடைய காலில் விரலால் குத்துவார்கள். அப்போது அவர்கள் காலை மடக்கிக் கொள்வார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்வார்கள். அதை சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, லைஸலஹா மிஸ்பாவும், எங்கள் வீட்டில் அந்த காலங்களில் விளக்கு கிடையாது, ஏன் குத்துறியே, ஏன் காலம் மடக்குறிய அப்படிங்கிற கேள்வி வரும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் என்ன இல்லை, விளக்குகள்லாம் இல்லை, அதனால தெரியாது, அதனால ரசூலுல்லாஹ் காலில் குத்துவாங்க, நான் காலை மடக்கிக்கிருவேன், அவங்க என்ன செய்வாங்க, சஜிதா செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுது கொண்டு இருக்கும்போது என்ன செஞ்சுருக்காங்க, தன்னுடைய மனைவியை தொட்டிருக்கிறாங்க, உழு முறியலை. அப்போ பெண்களை தொட்டால் என்ன செய்யாது, உழு முறியாது. வாந்தி எடுத்தால் உழு முறியும் என்று சில ஹதீஸ்கள் பலகீனமான ஹதீஸாக இருக்குது. வாந்தி எடுத்தால் என்ன செய்யாது, உழு முறியாது. அதே மாதிரி இந்த இச்சை நீர்னு சொல்கிறாங்களே இல்லையா, மதின்னு சொல்லுவாங்க, இச்சை நீர், அது வந்தால் என்ன செஞ்சிடும், உழு முறியும் அப்படிங்கிறதும் நம்ம கூடுதலாக அலிரலில்லா அவங்க சொல்கிறாங்க. நான் அதிகமாக இச்சை நீர் வெளிப்படக்கூடியவனாக இருந்தேன். இது பற்றி மிக்சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர்கிட்ட சொல்லி ரசூல்லாட்ட கேட்க சொன்னேன். அப்போ ரசூல்லா என்ன சொல்லிவிட்டாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஒளி செஞ்சுக்கிறங்க. ஒளி செஞ்சிட்டோமையானால் தொழுகிற வரைக்கும் அந்த ஒளி போதும். ஆனால் மறு தொழுகைக்கு அந்த ஒதுவோடு இருக்க முடியாது, ஒளி முறிஞ்சிடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் என்னது ஒழுவை முறிக்கக்கூடியது. மற்ற பேசுகிறதோ கொள்றதோ அதுவும் பார்க்குறதோ அதெல்லாம் என்ன செய்யாது, ஒழுவை முறிக்காது. ஒட்டக கறி சாப்பிட்டா ஒழுவை முறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எந்த இறைச்சி சாப்பிட்டா, சமைத்த உணவுகள், மற்ற பால் எதை சாப்பிட்டாலும் என்ன செய்யாது, ஒழு முறியாது. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை கொப்பளிக்க சொல்லியிருக்காங்க. பால் சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் வாயை கொப்பளிச்சிருக்காங்க, ஏன்னா அதில் கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க, வாயை கொப்பளிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒழு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஒழுவை முறிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதாவது மலஜலம் கழித்தல், காற்று பிரிதல், இச்சையோடு உறுப்பை தொடுதல், அது மாதிரி ஆழ்ந்த தூக்கம். சும்மா லேசாக தூங்குறது ஒழுவை முறிக்காது. ஆழ்ந்த தூக்கம் அது என்ன செஞ்சிடும், ஒழுவை முறிச்சிடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒழுவை முறிக்கக்கூடிய காரியம் இதுதான், ஒழுவை முறிக்கக்கூடியது. மற்ற என்ன செய்யாது, எந்த பேச்சு பேசுனதுலாம் ஒழு முறியாது. பாவமும் வரும், தவறான பேச்சுகள் பேசினா பாவமும் வருமே ஒழிய ஒழு முறியாது என்பதை என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.